வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ்ல மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து housing.com தான். ஸோ இந்த ஒரு housing.comல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நியூ அப்டேட் வந்து வந்திருக்குது. இந்த பொசிஷன்ல நம்ம வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படின்னா எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கறத பத்தின டீட்டெயிலா இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப லோயஸ்டான சார்ஜஸ்ல அதுவும் வித்தின் செகண்ட்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறம் நம்மளோட இன்வைட் கோடு வந்து கொடுத்துருக்கேன். அந்த இன்வைட் கோடை என்டர் பண்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 72 rupees வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதனால நீங்க ரொம்பவே லோயஸ்டான சார்ஜஸ்ல நீங்க வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட் மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நம்ம ஃபோன்பே யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கிரெட் ஆப்பை யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ல தான் இருக்குது லோயஸ்டான சார்ஜஸா இருக்கும். ஸோ இப்போ இதுல வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பே வயா கிரெடிட் அப்படின்னு இருக்குதுல. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு டு பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்திருக்கிற அந்த ஒரு சில அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எஜுகேஷன் ஃபீ அப்படிங்கறத மட்டும் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதனால நீங்க வந்து பழைய வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா அதுல எஜுகேஷன் ஃபீயை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கம்மியான சார்ஜஸ்ல டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சம் இஷ்யூஸ்னால அந்த எஜுகேஷன் ஃபீயை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன்ல நீங்க வந்துட்டு கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு housing.com யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஹவுஸ் ரெண்டையே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான சார்ஜஸா இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது, நம்மளோட இன்வைட் கோட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைலை இங்க வந்து கொடுக்கணும். இல்ல நான் வந்துட்டு என்னோட யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நான் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதுல யூபிஐ ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட ஐடியா தான் லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து அவங்க பேர்ல அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கோங்க. இல்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாராவது ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கோ இல்ல அவங்களோட யூபிஐ ஐடியோ யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். செல்ஃப் டிரான்ஸ்ஃபர் வந்து இதுல நடக்காது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யூபிஐ ஐடியை வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் லாகின் பண்ணியிருக்கிறது என்னோட ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் தான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூபிஐ ஐடி அப்புறம் வந்து கீழே நீங்க என்டர் பண்ண யூபிஐ ஐடி ஹோல்டரோட நேம் வந்து அதுவே சென்ஸ் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதை வந்து செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களோட நேம் வந்து கேட்கும். ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஐடியை போட்டு லாகின் பண்ணியிருக்கேன். அதனால நான் அவரோட நேமை என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹேவ் அன் இன்வைட் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட இன்வைட் கோடை மறக்காம என்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா CCTP16 அப்படிங்கறதா இன்வைட் கோட். அனதர் ஒன் இன்வைட் கோட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த கோடு வேணும்னாலும் அதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எந்த கோடு என்டர் பண்ணாலும் சேமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 72 rupees தான் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கோடை மறக்காம என்டர் பண்ணுங்க. இது ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸோ அதனால மறக்காம என்டர் பண்ணீங்கன்னா ஒரு 72 ரூபாய் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ்ல கம்மியாகும். ஸோ இதை இப்போ என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி காமிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பே அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர், எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர், கார்டு ஹோல்டரோட நேம், உங்களோட சிவிவி அதாவது கிரெடிட் கார்டோட சிவிவி இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்டர் பண்ணதுமே ஃபைனலா உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 ரூபாய் நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்கன்னா 175 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் வெறும் 85 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அப்பவே நம்ம வந்து நிறைய டைம் வீடியோ மேக் பண்ணிருப்போம். இது வந்து ஒரு லிமிடெட் டைம் ஆஃபரா தான் இருக்கும். ஸோ இந்த டைம்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது கம்மியான சார்ஜஸ்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தால. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனாலும் நீங்க வந்து கிரெட் ஆப் அப்புறம் ஃபோன்பே ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான். இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டீங்கன்னா வித்தின் செகண்ட்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இப்போ நம்மளோட இன்வைட் கோடை பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த இன்வைட் கோடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு டைம் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். அகைன்ஸ்ட் நீங்க இது மாதிரி 72 ரூபாய் கம்மி பண்ணி மறுபடியும் நம்மளோட இன்வைட் கோடை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களோட வீட்டில் உள்ளவங்க வேற யாராவது ஒருத்தரோட மொபைல் நம்பரை
போட்டு லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்டுச்சுன்னா அந்த பேன் கார்டு நம்பரையும் போட்டுட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இன்வைட் கோட் அகைன்ஸ்ட் என்டர் பண்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்க என்டர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான சார்ஜஸ்ல டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இது நீங்க ஒரு டைம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்ச பிறகு நம்மளோட இன்வைட் கோட் என்டர் பண்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு அமௌண்ட் சார்ஜஸ் வந்து பண்றாங்களோ அந்த சார்ஜஸ் நீங்க பே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி வேற ஒருத்தரோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணி அவங்க அக்கௌண்ட் மூலமா நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. இதனால நம்மளோட கோடை வந்து நீங்க ரிப்பீட்டடா நிறைய டைம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை நீங்க ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு டைம் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த 72 rupees வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 100% ட்ரஸ்டட் தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒர்த்தா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.